இந்த பகவத்கீதை 700 ஸ்லோகங்களை உடையது. 700ல் பாதி 350, 18 அத்தியாயத்தில் பாதி 9 அத்தியாயம். 9வது அத்தியாயத்தில் 300 பாதி ஸ்லோகமான 360வது ஸ்லோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் முக்கியமான கருத்துக்களை இதில் கூறுகின்றார். என்ன கருத்து என்றால், என்னையே நினைத்து என்னையே வழிபட்டு என்னை அடைவதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கின்றேன் என்று பகவான் இப்பொழுது கூறுகின்றார். அதே சொல்கிறாரு, யோகக்ஷேமம் வகாமியகம் சொல்கிறார். யோகம் என்றால் அடையாததை அடைய வைத்தல், க்ஷேமம் என்றால் அடையப்பட்டதை காப்பாற்றுதல். இதை பகவான் வைக்கின்றார். யாருக்கு? அனன்யக சிந்தயந்தக சொல்கிறார். எவனொருவன் என்னை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காமல் அல்லது ஆத்மாவை பரமேஸ்வரனாக அறிந்து அதை பற்றிய விசாரத்தில் எவன் ஈடுபடுகிறானோ அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதை யோகம்ங்கிறது யோகக்ஷேமத்தை நான் அவனுக்கு கொடுக்கின்றேன். யாருக்கு? ஞானிக்கு, முமுட்சுத்துவத்துக்கு. இவர்களுடைய யோகத்தையும் சேமத்தையும் நானே பார்த்து கொள்கின்றேன் சொல்கிறார். யாருக்கு? முமுட்சு யார்? என்ன பண்ணுறார்? நித்திய அபியுக்தானாம் மாம் சிந்தையன், இறைவனாகிய என்னை பற்றிய ஆத்ம அல்லது தத்துவ ஒன்றே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று உணர்ந்து அந்த ஆத்ம தத்துவத்தில் எவன் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றானோ, அதாவது யார் ஒருவர் சாஸ்திர விஷயங்களை இறைவனாகிய என்னை அறிய சிரவண மனன நித்தியாசனத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை இறைவனை ஆகிய என்னை பற்றிய அறிவதிலேயே யார் செலவழித்து கொண்டிருக்கின்றார்களோ சொல்கிறார். இங்கே கூறுவது ஞானி அல்லது சந்நியாசி. நான் கர்த்தா அல்ல ஆத்மா என்று உணர்ந்தவர்கள். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் நித்தியாசனத்தில் மனமானது யார் செல்கின்றதோ, நான் கர்த்தா அல்ல, இந்திரிய மனங்கள் அது வேலையை செய்யுது. நான் எப்பொழுதுமே நித்திய அபியுக்தானாம், தத்துவ விசாரத்திலேயே மனமானது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதோ. யார்? சதா ஆத்மனி, சதா ஆத்மனிங்கிறார். இவருடைய மனம் ஞானத்திலும் இவர்களுக்கு இடையில் எதுவுமே இல்லை. ஞானத்தை பற்றிய விசாரத்திலேயே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு யோகத்தையும் சேமத்தையும் நானே கேர்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த ஸ்லோகம் கீதையில் ரொம்ப பிரசித்தம். யோகக்ஷேமம் மகாமியம் அப்படிமா. அப்போ மற்றவங்களுக்கு என்ன? அதாவது காமிய கர்மத்தை செய்கிறவர்களுக்கு, சகாமமாக பக்தி செய்கிறவர்களுக்கு என்ன அப்படி சொல்லலாம்? அவர்கள் என்னை நம்புவதில்லை. அவர்கள் என்னை வணங்குவது காமியத்துக்காகத்தானே ஒழிய அது அந்த யோகக்ஷேமத்தை அவர்களே பார்த்து கொள்வார்கள். இந்த இடத்துல பகவான் கூறுவது, நிஷ்காமமாக யார் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சித்தசுத்திக்காக
இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தன்னுடைய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டவருடைய வாழ்க்கையை அவர்கள் முக்கியமாக சன்னியாசி இப்படித்தான் இருப்பாங்க. சன்னியாசங்கிறது பொதுவாக என்ன, உடலளவில் அனைத்தையும் துறந்து கஷாயம் கட்டி ஆசிரமத்தில் இருப்பவர்களுடைய வேலை என்ன, எல்லாத்தையும் துறந்து வந்துட்டால் அவங்களுக்கு வேண்டிய உணவும் உடையும் நான் கொடுக்கின்றேன்னு சொல்கிறார். ஆனால் எந்த ஒரு சாதுவுமே சாப்பாட்டு இல்லாமல் இறந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா காவி உடைக்கு அவ்வளோ ஒரு மகிமை. அதனாலுமே சில பேர் காவி உடையை பார்த்தா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு வைராக்கியமின்றி காவி உடையை போட்டுக்கிறாங்க. பொதுவாக அந்த திருவண்ணாமலை அந்த மாதிரி இடங்களில் அவர்களுக்கும் நம்ம சமய பண்பாட்டின்படி அவர்களுக்கும் உணவு கிடைக்கிறது. ஆகையினால் உணவு கிடைக்காம இறந்தவர்கள், எல்லாத்தையும் துறந்தவர்கள் கம்மி. எப்படி இறந்துருப்பாங்க, அதிகமாக நோயினாலே இறந்துருப்பாங்களே ஒழிய சாப்பாடு இல்லாமல் இறந்துருக்க மாட்டாங்க. அது யோக சேமம். இந்த இடத்துல முமுட்சுக்களுக்கு, ஞானிகளுக்கு அப்படிங்கிறார். யோக சேமம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல யோகம்னா பல பொருள் இருக்குது. யோகம்னா ஒரு அத்தியாயத்தில் கூறப்படும் முக்கியமான விஷயத்தை பற்றியும் அந்த யோகம் குறிக்கும். இப்போ அர்ஜுன விஷாத யோகம் அப்படிமா இந்த இடத்துல அர்ஜுனனுடைய துயரங்களை பற்றி கூறப்படுகிறது. தலைப்பு சந்நியாச யோகம், சந்நியாசத்தை பற்றி விஷயமாக கொண்ட தலைப்பு அப்படின்னு யோகம்னு வரும். இப்போ இந்த இடத்துல யோகம்ங்கிறது பல பேர் யோகாசனம், யோகா உனக்கு யோகா அடிச்சிருச்சு, அதிர்ஷ்டம் அப்படின்லாம் பல பொருள் வரும். கர்ம யோகம் அப்படிங்கிறது அது வேறு. தன்னுடைய கர்மத்தை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுது அது யோகமாகின்றது. ஆனால் இந்த இடத்துல யோகம்ங்கிறது அப்பிராப்தஸ்ய பிரபாவனம், நம்மிடம் இல்லாததை அடைவது. அந்த பொருள் நாம் விரும்புவதாகவும் இருக்கலாம். நம்மிடம் இல்லாமல் நம்ம விரும்பி அந்த பொருள் நம்மிடம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை பகவான் கொடுப்பார். வேண்டியதை நமக்கு கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. டெடிக்கேட்டடு, ஆத்மார்த்தம்னு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. ஆத்மார்த்தமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால், ஆத்ம சாதனைகளை செய்து வந்தால், நாம் எதை விரும்புகிறோமோ அதை பகவான் கொடுப்பார். அதை இந்த இடத்துல யோகம்ங்கிறது. அப்பிராப்தஸ்ய பிரபாணம், அடையாததை அடைய வைக்கின்றேன், அவர்கள் விரும்புவதை நான் கொடுக்கின்றேன் சொல்கிறார். யோகம்ங்கிறது. சேமம்ங்கிறது என்னது, அதை பாதுகாக்கின்றேன். கொடுத்ததை, அவர்கள் அடைந்ததை நம்மிடம் தக்க வைத்து கொள்வோன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை, அறிவு, பொதுவாக நம்ம வாழ்வு, பணம் சம்பாதிக்கிறது இருக்குது. அதை நம்ம செலவழிக்க மாட்டோம். அதை சேமம்ங்கிறது. சேமம்னா அதை பாதுகாத்து கொள்ளுதல். பணம் சம்பாதிப்பது யோகம், அதை அப்படியே வைத்து கொள்ள வேண்டும் என்பது சேமம் சொல்கிறார். வீடு கட்டுவது யோகம், அந்த வீட்டை பாதுகாப்பது சேமம் சொல்கிறார். எல்லா மனிதர்களுக்கு வேண்டிய பொருள்களை நான் கொடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, கொடுத்ததை நான் காப்பாற்றுகின்றேன். கொடுத்துட்டு காப்பாற்றாம விட்டா அப்படி. ஆனால் எல்லோருடைய யோகத்தையும் சேமத்தையும் நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் சொல்கிறார். யாருக்கு? சதா எப்பொழுதுமே என்னிடத்தில் ஒன்று இருப்பவர்களுக்கு. எல்லாத்தையும் பகவான் தான் என்று யோகத்தையும் சேமத்தையும் ஒன்று இருப்பவர்களுக்கு. பிரார்த்தனைகளை செய்து தன் வாழ்க்கை முழுவதும் ஆத்ம தத்துவத்தில் இருப்பவர்களுக்கு. அது இந்த பரிவு பாசதே அப்படிங்கிறார். பரிவு பாசன் உபாசிப்பவர்களுக்குன்னு சொல்கிறார். பொதுவாக பக்தர்கள்
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக பக்தர்கள் தம் பிரார்த்தனைகளின் மூலம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பலனை விரும்புகிறார்கள். அந்த பலனை அவர்கள் அடைகிறார்கள் என்று முன் சுலோகத்தில் பகவான் சொன்னார். மனிதர்கள் மட்டுமில்லை, இறைவனின் உதவியையும் நாடுகிறார்கள். ஏதாவது பொருளை அடையணும்னு சொன்னால் மனிதனுடைய உதவியும் நாடுகிறார்கள். அதற்கு எதுவும் தடை வரக்கூடாது அப்படின்னு இறைவனுடைய உதவியையும் நாடுகிறார்கள். ஏன்னா இறைவன் ஒரு கருணை கடல், சர்வசக்திமான், அவனிடம் ஆற்றல் இருக்கின்றன. அவனிடம் நம்ம வணங்கினா அவனுடைய உதவி முக்கியம் என்று உணர்ந்து தர்மார்த்த காமத்தை அடைவதற்காக இங்கு நாடுகிறார்கள். ஆனால் இங்கு கூறப்படுபவர்கள் மாம் சிந்தையன் பரியுபாசதே, என்னை பற்றி சிந்தித்து கொண்டு என்னையே நாடுபவர்கள் சொல்கிறார். அதாவது தர்மார்த்த காமத்தை உலக விஷயங்கள் அடைய வேணும், அதற்கு பகவான் எல்லாம் கருணை கடல், எல்லாம் நமக்கு உதவி செய்வாருங்கிற நாடுபவர்கள் அல்ல. இந்த இடத்துல இறைவனிடம் பிரார்த்தனை எந்த பலனையும் எதிர்பார்க்காமல், நான் உன்னிடம் வேண்டுவது உன்னை பற்றிய அறிவைத்தானே தவிர வேறு இல்லை. இறைவனை அறிந்தபின் இறைவன் ஒருவன்தான் என்று இருத்தல், நானும் கடவுளும் ஒன்று என்ற விசாரத்தில் ஈடுபடுதல் சொல்றார். யாருக்கு? பகவானே, அதாவது சாதனமும் ந அந்யக அனன்ய சிந்தயந்தக, சாதனமும் சாத்தியமும் இறைவன். இறைவனை ஒரு டவுன்பஸ்ஸாக பயன்படுத்தாமல் இருத்தல். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸை பயன்படுத்தி, வாகனம் பயன்படுத்தி அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போனவுடனே பஸ்ஸு வேறு, நம்ம வேறு, அந்த வாகனத்தை விட்டுறோம். அது மாதிரி நம்ம இறைவனை நம்ம ஆசைப்பட்ட பொருள்களை அடைவதற்காக நம்முடைய லட்சியம், நம்ம ஆசைப்படுகின்ற பொருளோ வீடோ இல்லை சொத்தோ சுகமோ பணமோ நகையோ எது வேண்டுமானு இருக்கலாம், இல்லை கஷ்டங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவோ இறைவனை வணங்குகின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் லட்சியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை லட்சியம் பொருள்கள். அந்த பொருள்கள் அடைந்தவுடன் கடவுள் விட்டுருவோம். திருப்பி ஏதாவது வந்துச்சுன்னா கடவுள் வருவோம். நிறைய பேர் அப்படித்தான். கோயிலுக்கு வர்றவங்களே எனக்கு குழந்தை வேணும், பேரன் வேணும், பேத்தி வேணும், மக வேணும் வருவாங்க. அடுத்து கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா வருவார்கள். அதான் இவங்கெல்லாம் யார்? காமிய பிரார்த்தனை சகாம பக்தர்கள்னு பேர். அதனால் அதனால் இந்த இடத்துல என்ன சொல்ற, அப்படி நாடாமல் சாதனமும் சாத்தியமும் லட்சியமும் இறைவன்தான். இதுதான் இவர்களுக்கும் மற்றவர்கள் கூட இவ்வளோ வேறுபாடு. அனன்யக அப்படிங்கிறாரு, தங்களைத்தாம் உயிருடன் இருப்பதையே அகங்காரம் அற்றவர்கள், வருங்காலத்து குறித்து கவலைப்படாதவர்களுடைய யோகத்தையும் சேவனத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். யார் என்னையே நினைத்து தம்முடைய யோகத்தையும் சேமத்தையும் கவனிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் யோகத்தையும் சேமத்தையும் கவனிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ சகாம பக்தர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும், நமக்கு ஃப்யூச்சரில் பற்றி என்ன நினைப்போம், வருங்காலத்துக்கு எதாவது வேணுமே, இந்த காலத்தில் எதாவது வேணுமே அப்படின்னு அவங்களே யோகத்தையும் சேமத்தையும் செஞ்சுக்கிடுவாங்க. அப்போ பகவானுக்கு வேலை இல்லை. அதனால் இந்த சந்நியாசத்தினுடைய முக்கியமான ஒரு பண்பு வருங்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நிறைய பேர் ஒரு இடத்துல இருக்கோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, வயசான பின்பு யார் வருவா, யார் கவனிப்பா அப்படின்னு வருங்காலத்தை குறித்து பயமே இருக்கக்கூடாது. எது நடக்கிறதோ அது இறைவன், எது நடக்கிறதோ அது கர்மபலனும் இறைவன். இவர்களோட யோக சேமத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. எது நடக்குதோ அது ஆண்டவன் அல்லது கர்மம், எது நடக்குதோ
அது நடக்கட்டும் என்று கவலைப்படாதவர்கள். சாதாரண பக்தர்கள் தம்முடைய யோகக்ஷேமத்தை அதிகமாக கவலை உள்ளவர்கள். காரணம், அவர்கள் தம்மை கர்த்தாவாக நினைக்கின்றார்கள், இறைவனிடமிருந்து வேறுபட்டவராக நினைக்கின்றார்கள். ஒரு பொருள் கிடைத்தவுடனே அது நிலைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள். முழுவதும் அவர்களுக்கு அதை விட்டுவிடும் அளவிற்கு இறைவனிடம் தர்மார்த்த காமத்தை நாடுபவர்களுக்கு இறைவனிடம் பூர்ணமாக நம்பிக்கை இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இறைவன் நினைப்பதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு டெடிக்கேட்டட் இல்லை. நான் விரும்பியதை இறைவன் கொடுக்கணும். நான் என்ன விரும்புகிறேனோ அதை இறைவன் கொடுக்கணும். நான் என்ன விரும்பலையோ அது இறைவன் கொடுக்கக்கூடாது. அதுக்காக இறைவனை வழிவருது. யோகத்தையும் சேமத்தையும் தானே முயற்சி செய்ய, எனக்கு தானே இருக்கணும், நானே கவனித்துக் கொள்ளணுங்கிற முயற்சி இருக்கிறதா இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் ஞானிகள் கர்த்தா அல்ல, இறைவனே சிருஷ்டிஸ்திதி காரணம், இறைவன்தான் ஆத்மாவாகவும் ஜெகத் காரணமாகவும் இருக்கின்றார், பிரம்மமும் நானும் வேறல்ல என்பது அறிவதே மோட்சத்திற்கான சாதனம். இதை பற்றி அறிவை நான் உணர்ந்து இதற்கு பிரமாணமாக சாஸ்திரம் இருக்கிறது என்று அதை விசாரம் செய்வதும் ஒரு இறை வழிபாடு. இறைவனை பற்றி நான் அறியணும் என்று சாஸ்திரத்தில் விசாரம் செய்வதும் ஞான யஜ்ஞம். சர்வ கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது என்று உணர்ந்தவர்கள் இவர்கள் யார்? ஜிக்ஞாசு ஆவார்கள். இவர்களுடைய யோகத்தையும் சேமத்தையும் பார்ப்பது தான் இறைவனுடைய கடமை. ஜிக்ஞாசுக்கு வேண்டியது ஆத்ம ஞானம், நிஷ்டை. இதை அவர்களுடைய வாழ்க்கை அவர்களாகவே நினைக்கிறார்கள். இந்த லட்சியத்தை யார் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்கின்றேன்.